அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் மன அமைதி. என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நிறைவு, அதுதான் இறைவன் கொடுப்பது நமக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு அற்புதமான நாளாக நம்மளை கடத்தி செல்கிறார், நடந்து செல்கிறார், நம்மளை விட்டு கடந்து போகும்படி செல்கிறார். நாம் என்ன செய்தாலும் அதை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், இறைவனுக்கு உகந்ததாக செய்கிறோமா இல்லையா என்பதை தெளிவுபடுத்துவதுதான் நமக்கு இறை வார்த்தை இல்லையா? இப்போ இயேசு பிறப்புக்காக நாம் காத்திருக்கிறோம். என்னென்ன செய்கிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம்? ஏழை பாளைகளுக்கு உதவ வேண்டும் என்று நாம் திட்டமிட்டு இருக்கிறோமா? திட்டமிட வேண்டும். நாம் திட்டமிட்டு செய்யும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். இறைவனுடைய கரம் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்தும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதித்தலைவர்கள் நூல் அதிகாரம் 13 இறை வார்த்தை 21 23 முடிய. ஆண்டவரின் தூதர் மணவாகிற்கும் அவர் மனைவிக்கு மீண்டும் தோன்றவில்லை. மணவாகு அவர் ஆண்டவரின் தூதர் என்பதை அறிந்து கொண்டார். மணவாகு தம் மனைவியிடம், நாம் செத்தோம், ஏனெனில் நாம் கடவுளை பார்த்து விட்டோம் என்றார். அவர் மனைவி அவரிடம், ஆண்டவர் நம்மை கொள்வதாயிருந்தால் நம் கையில் இருந்த எரிவெளியும் உணவு படையிலும் ஏற்றிருக்க மாட்டார், இவற்றையெல்லாம் காட்டியிருக்கவும் மாட்டார், இதை நமக்கு இப்போது அறிவித்திருக்கவும் மாட்டார் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் கணவன் மணவாக இதுவரைக்கும் தூதரிடம் கேள்வி கேட்டு எல்லாமே நம்பிக்கையோடு இருந்தால், ஆனால் எரிபலியோடு தூதர் ஏற்றுக்கொள்ளப்படும் போது, மேலே செல்லும் போது நாம் இறந்துவிட்டோம் என்று அவர் அந்த ஒரு நிலைக்கு வந்துவிட்டார். ஏனென்றால் கண்ணால் கண்டுவிட்டோம். எரிபலி கொடுத்து கொண்டு இருக்கும்போது தூதர் மேலே எடுத்து செல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்பொழுது நாம் இறந்து விடுவோம் என்று இருக்கிறார்கள். ஆனால் தூய ஆவியானவர் பாருங்க, அவங்க மனைவிக்கு தூண்டி என்ன பேச வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். எப்படி தெளிவுபடுத்துகிறார்? அப்படி நாம் சாவ வேண்டும் என்றால் அவர் கடவுளின் தூதர் என்ன சொல்கிறாங்க? அவர் மனைவி அவரிடம், ஆண்டவர் நம்மை கொள்வதாயிருந்தால் நம் கையில் இருந்த எரிவளியும் உணவு படைகளையும் ஏற்றிருக்க மாட்டார், இவற்றையெல்லாம் காட்டியிருக்கவும் மாட்டார், இதை நமக்கு அறிவித்திருக்கவும் மாட்டார். ஒரு குழந்தைய தாரேன்னு சொல்லிட்டாரு, சொன்ன பிறகு இவங்களுக்கு மரணம்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல. இதே போல் தான் அங்கே எப்படி பாருங்கள், ஆபிரகாமுக்கு உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று முதல்லே சொல்லியிருந்தார் இறைவன், அவரை அழைக்கும் போதே சொல்லியிருந்தார். ஆனால் சாராம்மா என்ன சொன்னாங்க? அந்த பணிப்பெண்ணோடு இருந்து எனக்கு ஒரு மகனை பெற்றுக்கொடுன்னு சொன்னாங்க. அப்போ இவர் அந்த சொல்ல என்ன சொல்லியிருக்கணும்? இறைவன் எனக்கு ஒரு மகன் தருவேன் என்று வாக்களித்திருக்கா என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். சொல்லலைல்ல. சொல்லாமல் மனைவி சொன்னதை அவர் ஏற்று நடந்தார். இங்கு கணவன் சொல்வதை, மணவாகு சொல்வதை மனைவி தட்டுகிறார். கொள்வதாக இருந்தால் அவர் நம்மிடம் வந்திருக்க மாட்டார். இந்த எரிபலியும் உணவுப்படலையும் அவர் ஏற்றுக்கொள்ள இருக்க மாட்டார். இவ்வளவு காரியங்களை நமக்கு காட்டியிருக்கவும் மாட்டார். அப்போ நம்மளுடைய விசுவாசம் பாருங்கள். தூய ஆவியார் யாரிடமும் பேசலாம், சிறு குழந்தைகள் மூலமாக கூட நமக்கு தெளிவுபடுத்தலாம். அப்போ நமக்கு எதை சொன்னாலும் எதை செய்தாலும் மனைவி மந்திரி தாங்க, எல்லா வகைக்கு இல்லை. சில காரியங்கள் இறைவன் வெளிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்வது நம்முடைய கடமை இல்லையா? அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? இறைவனோடு இணைந்து வாழ்கிறோமா? இணைந்து வாழ்ந்ததால் மனமாக பெற்ற நன்மைகளை நாமும் பெறுவோமா? அப்படி பெறுவதற்குண்டான வல்லமையோடு நாம் இருக்கிறோமா? ஒரு விஷயம் சிந்திப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் எங்களை காத்து வழி நடத்துகிறீர். ஆண்டவரே, நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது இன்று நீர் கொடுத்த இறை வார்த்தையின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அதனால் நாங்கள் தேவையற்ற கவலையில் மூழ்காதவாறு உம்மோடு இணைந்து நடக்கும்போது எல்லாமே நன்மையாக நடக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எது இருந்தாலும் நீர் பார்த்து கொள்வீர், எங்களை பூர்ணமாக விடுதலை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தியதற்கு நன்றி கூறும் ஆண்டவரே. எங்கள் அனைவரையும் முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.